கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகுவதாக விருப்பம் தெரிவித்துள்ள நிலையில் சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக தலைமை அலுவலகம் முன்பாக அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்டு பெறலாம். வீரகுமார், தற்போது அண்ணாமலையின் முன்பு நிறைய கேள்விகள் முன்னிலையில இருக்கு. கட்சியிலிருந்து அண்ணாமலை விலகிறாரா, அண்ணாமலையோட அடுத்த முடிவு என்ன அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன சொல்லுது வீரகுமார்? விக்னேஷ், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பாஜகவிலிருந்து விலகுவதற்கான கடிதத்தை டெல்லியில கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையினுடைய அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்காமல் அவரை இறுதிக்கட்ட சமரசம் செய்யக்கூடிய பணியில RSS பாஜக மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தாங்க. அந்த சமரச முயற்சி என்பது தோல்வியை தழுவிருந்தது என்பது செய்தியை பார்த்தோம். இந்நிலையில தான் நாளை பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய 42வது பிறந்தநாள் வர இருக்கிறது. அவரது பிறந்தநாளை ஒட்டி கமலாலயம் தியாகராயனர்கள் இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் அண்ணாமலைக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அண்ணாமலை மக்கள் நற்பணி இயக்கம் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் பாஜக நிர்வாகிகள் பலர் போஸ்டர்களை ஒட்டியிருக்கிறாங்க. இந்த போஸ்டர்ல அவர் கட்சியிலிருந்து வெளியே வந்து தனி கட்சி தொடங்குவதாக செய்திகள் தொடர்ச்சியாக கூறப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில இதுதாங்க நேரம், இனி எல்லாம் மாறும் என்ற வாசகத்தோடும் தலைவா தலைமை ஏற்கவா என்ற வாசகத்தோடும் போஸ்டர் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணாமலை மக்கள் நற்பணி இயக்கம் தமிழ்நாடு என்ற முத்திரையுடன் கூடிய போஸ்டரும் ஒட்டப்பட்டிருக்கிறது. அந்த போஸ்டர்ல எங்கள் நெஞ்சங்களின் நம்பிக்கை, எங்கள் எதிர்காலத்தின் தலைவன் என்ற வார்த்தையும் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதே போல பக்கத்திலேயே பாஜக நிர்வாகிகள் புகைப்படங்களுடன் கூடிய போஸ்டரும் அங்கு ஒட்டப்பட்டிருக்கிறது. அதுல இளைஞர்களின் எழுச்சி நாயகன் அண்ணாமலைக்கு பிறந்தநாள் வாழ்த்து என்ற வாசகங்களோடு பிறந்தநாள் வாழ்த்து போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கட்சியிலிருந்து விலகி தனி அமைப்பையோ தனி கட்சியோ தொடங்குவதற்கான தொடர்ச்சியான பேச்சுவார்த்தை நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில அவருடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய வகையில அவருக்கு வாழ்த்து தெரிவித்து தலைவா வா தலைமை ஏற்கவா என்ற வாசகங்களுடன் விதவிதமான போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருக்கிறது. விக்னேஷ், வீரகுமார், அண்ணாமலையோட ஆதரவாளர்களோட ரியாக்ஷன்ஸை நம்ம பார்த்தோம். அண்ணாமலை தொடர்ந்து டெல்லியில முகாமிட்டிருக்கிறாரு. இந்த நிலையில தமிழக பாஜக தலைவர்களோட ரியாக்ஷன் என்னவா இருக்கு? தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லியில் இருக்கிறார். அதே போல பாஜக தேசிய மகளிர் அணி தலைவியாக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனும் டெல்லியில் இருக்கிறார். தொடர்ச்சியாக பாஜக தலைமை இவர்களை வைத்து அண்ணாமலையை சமரசம் செய்வது என்ன, அவர்கிட்ட என்ன மாதிரியான பொறுப்புகளை கொடுத்தால் அவர் மாநில தமிழக பாஜகவிலே இருப்பார் என்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் கேட்டிருக்கிறாங்க. ஆனா அண்ணாமலையை பொறுத்தவரையில கட்சியிலிருந்து விலகுவதற்கான உறுதியாக இருக்கிறார் என தெரிவிக்கிறாங்க. புதிய கட்சி தொடங்குறாரோ புதிய அமைப்பு தொடங்குறாரோ அது வருங்காலத்தில் பார்த்துக்கலாம். ஆனால் தமிழக பாஜகவில் இருந்து விலகுவதற்கான அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறார் என தெரிவிக்கிறாங்க. பல காரணத்தை சொல்றாங்க. அவர் கட்சிக்குள்ள வந்த பிறகு இளைஞர்கள் அதிகமாக கட்சியில வந்தாங்க. IPS வேலையை விட்டு வந்தார். நல்லா செயல்படக்கூடியவராக இருக்கிறார். திமுக அவர் கட்சியில் வந்து சேர்ந்தப்ப ஆட்சியில் இருந்த திமுகவை நேரடியாக விவரங்களோடு எடுத்து தெரிவித்திருந்தார். அதாவது அவர்கள் செய்யக்கூடிய தவறெல்லாம் சுட்டிக்காட்டி இருந்தார். திமுக ஃபைல்ஸ் என்ற ஃபைல் கோப்புகள் எல்லாம் அவர் தொடர்ச்சியாக வெளியிட்டிருந்தார். இதெல்லாம் இளைஞர்கள் ஈர்க்கப்பட்டு கட்சிக்குள்ள சேர்ந்தவர்களுக்கு எந்தவித நடவடிக்கையும் செய்ய முடியல, நல்லனும் செய்ய முடியல, அவர்களுக்கான பொறுப்புகளை எல்லாம் போட முடியல என்ற கோரிக்கைகள் எல்லாம் கட்சியிலிருந்து விலகுவதற்காக முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதையெல்லாம் அண்ணாமலை டெல்லி தலைமையிடம் கூறியிருப்பதாக தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக அண்ணாமலையை சமரசம் செய்ய வைத்து கட்சிக்குள்ளேயே நீடிக்க வைப்பதற்கான பணிகளில் ஈடுபட்டும் அந்த பணிகள் தோல்வியிலேயே முடிவடைந்திருக்கிறது. இன்று மாலை அண்ணாமலை டெல்லியில் இருந்து கோவை செல்வார் என கூறுகிறார்கள். நாளை அவரது பிறந்தநாள் கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழகம் முழுவதுமே அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து அவரது ஆதரவாளர்கள் பாஜகவினுடைய நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக போஸ்டர்களை ஒட்டிட்டு வராங்க. அவருடைய ஆதரவாளர்கள் அந்த ஆதரவு இயக்கம் அண்ணாமலை நற்பணி மன்றம், அண்ணாமலை சிங்கம் நற்பணி மன்றம், அண்ணாமலை IPS ஆதரவு இயக்கம் என்ற முத்திரைகளோடு போஸ்டர்களை ஒரு பக்கம் ஒட்டுறாங்க. அதே போல நடிகர் ரஜினிகாந்தனுடைய புகைப்படத்தோடு போஸ்டர்கள் ஒட்டுறாங்க. பாஜக நிர்வாகிகளும் போஸ்டர்கள் ஒட்டியிருக்கிறாங்க. பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்திலும் தலைவா வா தலைமை ஏற்கவா என்ற வார்த்தைகளோடு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விக்னேஷ், சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ணாமலை விவகாரத்தில் டெல்லி என்ன முடிவெடுக்க போகிறது, அண்ணாமலையின் அடுத்த நகர்வு என்ன அப்படிங்கறத. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத்.